இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 18ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கின்றேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவியின் நேயர்களை, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். தவக்காலத்தின் இந்த நாளிலே நாம் எந்த மனநிலையோடு ஜெபம் செய்ய வேண்டும் என்று நம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதோ தவக்காலத்திலே அதிகமாக நாம் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிற பொழுது தாழ்ச்சியான மனநிலையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய இந்த உவமையிலே வரி வசூலிக்கக்கூடியவர், பாவி என்று எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர், ஒரு புறம் கோவிலில் வந்து ஜெபிக்கிறார், இன்னொரு புறம் சட்ட திட்டங்களை அறிந்தவர் ஒரு பரிசேயர் ஜெபம் செய்கிறார். 2 பேரும் ஜெபிக்கிற பொழுது பாவி என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அவர் தாழ்ச்சியோடு தன்னுடைய குற்றங்களை, குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் நொந்து வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டி ஜெபிக்கிறார். அந்த ஜெபம்தான் உயர்ந்த ஜெபம் என்றும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆனால் பரிசேயர் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஆணவத்திலே கடவுளின் முன்பாக ஒரு வகையான தலைக்கணத்தோடு ஜெபிக்கிறார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை விரும்பவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 2 பேருமே கோவிலுக்கு வந்தார்கள், ஜெபம் செய்தார்கள். இதை முதலிலே நாம் பாராட்ட வேண்டும். இன்று பலர் கோவிலுக்கு வருவது கிடையாது. அதற்கு நேரமில்லை என்று சொல்லுகிறார்கள். நான் கடவுளை நம்புவதில்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் 2 பேரும் கோவிலுக்கு வருவதும் ஜெபம் செய்வதும் பாராட்டுதலுக்குரிய ஒன்றுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த தவ காலத்திலே அதிகமாக நேரங்களை ஜெபத்திற்கு ஒதுக்குங்கள். கோவிலுக்கு வாருங்கள், அமர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள்.
தவக்காலத்தின் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடமாவது ஆலயத்திற்கு வந்து அமர்ந்து ஜெபித்து பழகிக்கொள்ளுங்கள். நாம் கோவிலுக்கு வந்து ஜெபித்து ஆண்டவரிடம் என்ன ஆசீர்வாதத்தை பெற வேண்டும்? கடவுளுக்கு ஏற்புடையவராகி நாம் கோவிலில் இருந்து திரும்பி செல்ல வேண்டும். இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே யார் கோவிலுக்கு வந்துவிட்டு கடவுளுக்கு ஏற்புடையவராக திரும்பி சென்றார் என்றால் ஆயக்காரர், வரி தண்டக்கூடியவர், அந்த பாவி என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர். ஆனால் பரிசேயர் அப்படி செல்லவில்லை. அப்படி என்றால் நாம் கோவிலுக்கு வருவது ஜெபம் செய்வதற்கு, அந்த ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபம், நாம் ஆலயமாய் செல்வது, நம்முடைய பக்தி முயற்சிகள் எல்லாம் நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற்ற வேண்டும். இன்று பல நேரங்களிலே ஆலயங்கள் சண்டையினுடைய ஒரு மைய இடமாய் மாறிவிடுகிறது. ஆலயத்தின் பெயரிலே சண்டை போடுகிறோம், கடவுளின் பெயரிலே சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். ஆலயத்திற்கு வந்துதான் பொறாமையும் போட்டியும். பின்பு எப்படி நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறுவது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உடைய எல்லா பக்தி முயற்சிகளும் உங்களை கடவுளுக்கு ஏற்புடையதாக மாற்றுகிறதா? சிந்தித்து பாருங்கள். அல்லது ஆலயத்திற்கு வந்துவிட்டு சென்ற பின்பு ஒருவர் மற்றவரை குறித்து போட்டி பொறாமை மனப்பான்மையோடு இருக்கிறோமா? இந்த பரிசேயர் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறவில்லை, ஆனாலும் கோவிலுக்கு வந்தார், ஜெபம் செய்தார். இந்த பரிசேயரை போல இருக்கின்றோமா? அல்லது இந்த தாழ்ச்சியோடு ஜெபித்த வரி தண்டுபவரை போல இருக்கின்றோமா? தவ காலத்தில் நம்மையே நாம் சரி செய்து கொள்ளுவோம், கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பே இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். இந்த நாள் முழுவதுமாக எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நீர் ஆட்கொள்ளுவீராக. இதோ இந்த தவ காலத்திலே நாங்கள் ஆலயத்திற்கு வரவும் ஜெபம் செய்யவும் தாழ்ச்சியோடு ஜெபித்து உமக்கு ஏற்புடையவர்களாக மாறும்படியாகவும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் நோயாளர்கள், விபத்துகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. உலக நாடுகளிடையே போர்கள் நீங்கி அமைதி நிலவும்படியாக, எல்லா மக்களுக்கும் எல்லா பொருட்களும் இயல்பாக கிடைக்கும்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நீர் வழிநடத்துவீராக. எங்கள் பயணங்களை பாதுகாத்து தருவீராக. எங்கள் முடிவுகளை, எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய பிரசன்னம் இருந்து உம்முடைய அன்பினால் நீர் நிரப்புவீராக. இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய, காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே இந்த பிள்ளைகளின் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக.
இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாவை நீரே மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. இதோ இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உம்முடைய அருளினால் ஆசீர்வாதத்தினால் நீ நிரப்புவீராக. இதோ இந்த நாளிலும் கூட அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நீரே இவர்கள் நல்ல உடலுள்ள சுகத்தோடு தேர்வை எழுதும்படியாய் ஆசீர்வதியும் இயேசுவே இயேசுவே இயேசுவே. இதோ இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நீ நிறைவேற்றித்தார். இதோ இந்த நாளிலும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், இனமாய் படிப்பிற்காய் தேர்வில் வெற்றிக்காய் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உடைய ஞானத்தினால் நிரப்பி நீரே பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இதோ இந்த வேளையிலும் கூட ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் உழைப்பிற்கேற்ற வருமானம் இல்லை, கடன் பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நிறைய இந்த பிள்ளைகளுக்கு தேவையான பொருளாதார நலன்களை கொடுப்பீராக. ஆண்டவரே இயேசுவே, தீய பழக்கங்களிலே சிக்கி கொண்டு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.